ஃபங்ஷனுக்கு போறத நினைச்சு ரொம்ப சந்தோஷமா படபடப்பா இருக்காங்க. "ஏங்க உங்க அம்மாவ பார்க்க போற ஆர்வமா?" அப்படின்னு மதி கேட்க, என்னன்னு தெரியல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படியோ அனுப்பிட்டாங்களே! எதுக்கு இப்படிலாம் பர்மிஷன் கேட்குறீங்க?" அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கிளம்புறாங்க. எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு போயிரு மலரு. அது பண்ணிட்டியா? இது பண்ணிட்டியா? துணி போட்டுட்டியா? மதியானத்துக்கு சமைச்சிட்டியா? இன்னும் நைட்டுக்கும் சமைச்சு வச்சுட்டு போறேன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. மலரு பார்த்துட்டு, "எல்லா வேலையும் செஞ்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. "இங்க பாரு மலரு, நான் உன்கிட்ட எல்லா வேலையும் சொல்றேன்னு நீ நினைக்காத. நீ இல்லன்னா எனக்கு கை ஓடாது, காலு ஓடாது மலரு. அதுதான்." "சரிங்க அப்படிங்கல. "அப்புறம் இவகிட்ட என்னைய கோர்த்து விட்டு போயிறாத. அப்புறம் அவ்வளோதான். நான் போய் கேட்டேன்னா ஏதாவது ஊன்றுவா. ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? மதி நல்லவ தெரியுமா? நீ தான் மெச்சுக்கணும்." அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கிளம்புறதுக்குள்ள அந்த வேலை, இந்த வேலை, அந்த வேலைன்னு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. மதி வந்து "பார்த்துக்கலாம். நீங்க போங்க. நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களும் பாக்கியராஜும் அங்கேருந்து கரெக்ட்டா கிளம்பிர்றாரு. இங்க போறாங்க. மாப்பிள்ளை வீட்லயும் மாப்பிள்ளை பொண்ண பார்க்குறாங்க. எல்லாருக்கும் புடிச்சு போயிருக்கு. அதுக்கப்புறம் சந்தோஷமா வராங்க. ஆனா சரியான ஆளு தங்கராஜ பார்த்துட்டு வீட்ல போட்டு விட்டுறாரு மாமனார்கிட்ட. "மாமா உங்க புள்ள எங்க போயிருக்கான் தெரியுமா? அங்க பொண்ணு பார்க்குற இடத்துக்கு போயிருக்கான்." "என்ன மாப்பிள சொல்றீங்க?" "ஆமா." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்க, "வரட்டும் இன்னைக்கு கச்சேரி வச்சுக்கிறேன்." அப்படின்னு உட்கார்ந்துருக்காங்க. இவங்க எல்லாம் வராங்க. பொண்டாட்டி புருஷன் சந்தோஷமா வந்துட்டு இருக்காங்க. "நில்லுடா பாக்கியராஜ்" அப்படின்னு சொல்லிட்டு, "எல்லாம் நல்லபடியா நடந்துச்சா?" அப்படிங்கல. "நல்லா நடந்துச்சு, நல்லா நடந்துச்சு." அப்படிங்கிறாங்க. மதிக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. எல்லாத்தையும் போட்டு விட்டானே பாவி! அப்படின்னுட்டு இங்க சுரேஷும் வந்துடுறாரு. இங்க உள்ளுக்குள்ள வர, நல்லபடியா முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லையில, அப்ப நீ என்ன ஒண்ணா வர்ற? நானும் தான் போயிட்டு வந்தேன்." அப்பாடா! போட்டு உடைச்சுட்டாரு. எப்பவுமே ஒரு உண்மையா நடந்துக்கிட்டா அதுக்கு தப்பே இல்ல. என்னைக்குமே அழிவு இல்லன்னு சொல்றது இந்த பாக்கியராஜ் விஷயத்துல தான். "இல்லப்பா எனக்கு லேட் ஆயிருச்சு. அங்க ஆஃபீஸ்ல ஓவர் டைம் பார்த்தேன்." அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தான்னு வைங்களேன், இவன் தான் ஆதாரத்தோட எடுத்து காமிச்சிருக்காரு இல்லையா தங்கராஜு. அதனால இன்னைக்கு மாட்டிக்கிட்டு முழிக்கணும். ஒண்ணும் அடிக்க போறதில்ல. இருந்தாலும் ஒரு இதுலருந்து பெரிய ரணகளத்துலருந்து தப்பிச்சுட்டாங்க. "என்ன பாக்கியராஜு, என்ன இது அர்த்தம்? வீட்ல நான் போக்கூடாதுன்னு அவ்ளோ தூரம் சொல்லி நீ பாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கிற?" "இல்லப்பா எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு. மலர்ட்ட கேட்டேன். பார்த்தாச்சா, முடிச்சாச்சான்னு. இன்னும் போகல. லேட் தான்." அப்படின்னு சொன்னதுனால நான் போனேன். நேரடியா பொண்ணு வீட்டுக்கு தான் போனேன். அவங்க வீட்டுக்குலாம் போய் போகல. சரி நமக்கு ஒரு 1/4 மணி நேரம் இருக்கேன்னு போனேன். இதுல என்னப்பா இருக்கு? இதுல என்னப்பா தப்பு? அவங்க யாருப்பா? மலரோட தம்பி தானே! மலர மட்டும் இங்க வீட்ல எல்லாருக்கும் பார்த்து பார்த்து செய்யலாம். புருஷன் கூட பிறந்த அண்ணன், அக்கா, தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, அவங்க கூட பிறந்தவளுக்கு நான் ஒரே ஒருத்தன். அவனுக்கு நான் பார்க்கக்கூடாதா? அப்படிங்கையில ஒண்ணும் பேச முடியல. "ஏய் என்னடா அப்பாவ எதிர்த்து எதிர்த்து பேசுற இப்பலாம் வர வர" அப்படிங்கிறாங்க. "நான் ஒண்ணும் எதிர்த்து பேசலம்மா. கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அவ்வளோதான். நான் போறேன்" அப்படின்ட்டு "வா மலரு." ஒண்ணுமே பதிலுக்கு நிக்கவே இல்ல. சுரேஷ் பார்க்குறாங்க. "டேய் சுரேஷு என்னடா நீயுமா போயிட்டு வந்த?" "ஐயோ! அம்மா நான் வேலை முடிஞ்சு இப்பதாம்மா வர்றேன்." "பாத்தியாடா சுரேஷு எப்படி தெரியாம போயிட்டு வந்திருக்கான்." "அம்மா இது ஒரு பிரச்சனையா? யார் வீட்டு அண்ணியோட தம்பி தானம்மா. அண்ணி நமக்காக எவ்வளோ செய்றாங்க. அதுல அண்ணன் செய்யக்கூடாதுன்னு இருக்கா? போம்மா வேலைய பாரும்மா." அப்படின்னு போக, ஐயோ! அப்படிங்கிற மாரி மதி பாக்குது. அதுக்கப்புறம் "என்னங்க அண்ணி நல்லபடியா முடிஞ்சிருச்சா?" "ஆ அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்த வாட்டி அவங்க வரணும். அவங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னா பண்ணிக்கலாம்." அப்படிங்கையில அவங்க ஆத்தாக்காரி வந்துட்டு, உங்களுக்கு வேணா அவங்கள பிடிக்கலாம். அவங்க வந்து உன் வீடு, ஒண்ணுமில்லாத வீடு, ஒண்ணுமில்லாத 1 1/2 சம்பளம். இதுக்கெல்லாமா பொண்ண குடுப்பாங்க? கண்டிப்பா குடுக்க மாட்டாங்க. எப்படி கிடைக்கும்? அப்படிங்கையில கோவம் வருது மதிக்கு. ஏன்? அவங்க பொண்ணு குடுக்காட்டி என்ன? நம்ம வீட்ல தான் பொண்ணு இருக்குல்ல, குடுப்போம். அப்படின்னோனே, "ஏய் என்னடி? யார்டி இங்க வச்சிருக்கா? யார் வச்சிருக்கா?" "இந்தா ஸ்ருதி தான். அவளுக்கும் அண்ணியோட அக்காவோட தம்பிய விருப்பம் தான் போல." அப்படிங்கையில ஸ்ருதிக்கு முகத்துல அப்படியே பல்பு எரியுது சொய்யின்னு. "ஏய் சும்மா இருக்க மனசுல நீ ஆசையா கிடக்குறியாடி?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, "பாத்தியாடா சுரேஷு, உன் பொண்டாட்டி பேசுறத?" "மதி ஏன்?" அப்படிங்கிறாங்க. "பின்ன என்னங்க, ஒருத்தவங்க ஒரு தம்பிய பத்தி இப்ப ரேவதி கிட்டயே ரேவதி அக்காட்ட அங்க உன் தம்பிக்கு நல்லது நடக்காது, நல்லது நடக்காதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா, அவங்க கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? சொல்லுங்க." அப்படிங்கிறாங்க மதி. சுரேஷுக்கு அது சரின்னு படுது. ஆமா கேட்பாங்க தான். அதே மாரி தான் நாங்களும் இங்க கேட்கிறோம். அவங்க தம்பிய புடிச்சு போட்டு சும்மா அவன் ஒண்ணுக்கு இல்லாதவன், ஒண்ணுக்கு இல்லாதவன்னு சொன்னா, பாவம் இல்லையா மலரணி? அப்படிங்கையில, "அம்மா ஏம்மா நீ சும்மா சும்மா பேசிக்கிட்டு இருக்க?" "டேய் அப்படின்னா அவ பேசட்டும். இவ எதுக்குடா பேசணும்?" அப்படிங்கையில, "ஏன் அவங்க வேற நான் வேறயா? யாருக்கா இருந்தாலும் நான் உண்மைக்கா குரல் குடுப்பேன்." "ஆமா, ஆமா உண்மைக்கா குரல் குடுக்குற." அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுட்டு போகுது. வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் மதி பார்க்குறாரு. மதிய பார்த்துட்டு, "ஏன் மதி? எதுக்கு அம்மா தான் தெரியுது அது வாயிடிக்கணும். அவங்ககிட்ட போய் ஏன் இப்படிலாம் பேசுற?" அப்படிங்கிறாங்க. "பின்ன என்னங்க பாவம் தெரியுமா? மலரக்கா நேத்துலேருந்து ஒண்ணுமில்லாதவன், இந்த சம்பளத்துக்கு எவன் பொண்ணு குடுப்பான்? இப்படிலாம் பேசினா பாவம் இல்லையா? எல்லாரும் ஒரே மாரி பணக்காரல இருக்க முடியுமா? அப்படி பார்த்தா உங்க வீட்ல உங்க அக்கா வீட்டுக்கும் நம்ம வீடு கம்மி தான். அவங்க வீடு பார்த்தீங்களா? எப்படி இருக்கு பார்த்தீங்கல்ல? எத்தன கம்பெனி வச்சிருக்காரு? எத்தன பேர வேலைக்கு வச்சிருக்காங்க? அவங்க அம்மா நம்மள டூரிஸ்ட் மாரி நெனச்சா என்ன பண்ண முடியும்? சும்மா நமக்கு கீழ இருக்கவங்கள பார்த்து இப்படிலாம் பேசக்கூடாதுங்க." அப்படிங்கிறாங்க. "சரி விடு, விடு. நீ சொல்றதெல்லாம் சரின்னு தான் தோணுது. சரி விடு." அப்படிங்கிறாரு.
அடுத்து பார்த்தீங்கன்னா, பொண்ணு வீட்டுக்காரவங்க மாப்பிள்ளை வீடு வந்து பார்க்க வரேன்னு வர்றாங்களா, அதுவும் புடிச்சு போகுது. போவான்னு கேட்டா, "அதெல்லாம் போ வேணாம். நிச்சயத்துக்கு போய்க்கலாம்" அப்படின்னு தடுத்து விட்டுருது. மலர் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டே இருக்கு. சுரேஷ் பார்க்குறாரு, "என்னாச்சு அண்ணி?" அப்படிங்கல. "இல்ல இன்னைக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்க, பார்க்க வர்றாங்க. நீ போக வேணாம்னு சொல்லிட்டாங்க அம்மா" அப்படிங்கவும், "சரி விடுங்க. நிச்சயத்துக்கு நம்ம நல்லபடியா நின்னு பண்ணலாம். போதுமா?" அப்படிங்கிறாங்க. "சரி சுரேஷு" அப்படின்னா, அவங்க அம்மா ஃபோன் பண்ணுது. "என்னம்மா?" அப்படி கேட்குறாங்க மலரு. இல்லடி. அவங்களுக்கு நம்ம வீடு பிடிக்கலன்ட்டு போயிட்டாங்கடி. என்னம்மா? ஆமா. சின்ன வீடா இருக்கு, வாடகை வீடா இருக்கு, சம்பளம் பத்தாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கடி. அப்படின்னோனே ஒரு மாதிரி ஆகுறாங்க. சுரேஷ் என்ன நீ? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. அ ஒண்ணும் இல்லப்பா. நீ உங்க அம்மாகிட்ட இத எதுவும் சொல்லாத. என்ன நீ சொல்லுங்க. அம்மா சொன்ன விஷயத்த சொல்றாங்க. அம்மா சொன்னது மாரி இருக்குன்னு கரெக்ட்டா நான் சொன்னது சரியான்னு கேட்கும். அதுக்காக தானே பயப்படுறீங்க? ஆமா சுரேஷு. நான் சொல்ல மாட்டேன். நீ விடுங்க அப்படின்றாரு. அதுக்கப்புறம் போயிடுறாங்களா? இங்கிட்டு வீட்டுக்குள்ள தான் ரூமுக்கு போனதுக்கப்புறம் சுரேஷ் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நடந்த விவரத்த சொல்றாங்க. மலர் சொன்னத. "என்னாச்சு? அவங்க வேணான்ட்டு போயிட்டாங்களா?" "ஐய்யய்யோ!" அப்படின்னு சொல்லிட்டு, "ஐ அதுவும் நல்லதுதான். ஸ்ருதி கல்யாணம் பண்ணிக்குவா. சூப்பர், சூப்பர். ஸ்ருதிக்கு ரூட் கிளியர்" அப்படின்னு சிரிக்க, "ஏய் என்ன நீ? அக்கா, அண்ணி அண்ணின்ட்டு அக்கா அக்கான்னு நீ உயிர விடுவ. அவங்க வீட்டு தம்பிக்கு கல்யாணம் வேணான்ட்டு போயிருக்காங்க. நீ ஃபீல் பண்ணுவேன்னு பார்த்து வந்து சொன்னா, நீ சிரிக்கிற. அப்பலாம் இல்ல. இந்த சிரிப்புக்கு வேற அர்த்தம் இருக்கு. விடுங்க பாஸு. விடுங்க, விடுங்க" அப்படிங்கிறாங்க. "என்ன இவ பேசுறா? ஒண்ணுமே புரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு படுக்க போறாரு. கரெக்ட்டா ரேவதி மெசேஜ் போடுது. அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. "எப்படி? அவன் வீட்ல நல்லது நடக்க விட்டுருவனா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கெடுத்து விட்டத பத்தி அவங்க அம்மாட்ட பேசுறாங்களா, அத கேட்டுட்டு ரேவதிக்கு மதிக்கும் எல்லாருமே ஒரே மாரி குரூப்ல பாக்குறாங்க. பார்த்தோனே அப்படியே கோவம் வருது. "அட பாவி! துரோகி!" அப்படின்ட்டு சுரேஷ் பாக்குறாரு. "என்னாச்சு மதி? என்னாச்சு? இங்க பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ காமிக்க, "இங்க பாருங்க மதி, எல்லாரும் கேளுங்க. அண்ணி உங்க தம்பி இத நிச்சயத்த நிறுத்துனது என் புருஷன் தான்" அப்படிங்கிறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு சோறு வாங்கி, துணிமணி வாங்கி குடுத்துட்டா, அவர் நல்லவர்ன்னு ஆயிருமா? ஊர் பாவத்தெல்லாம் கொட்டிக்கிட்டு இருந்தா, அதுல என் புள்ளைகளுக்கு தானே அது சேரும். பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிர்றாங்க. சுரேஷ்ட்ட காமிக்கிறாங்க மதி. "இப்ப என்ன சொல்றீங்க? உங்க மாமா நல்லவரு நல்லவருங்கிறீங்களே, இப்படி ஊராளுக பாவத்தெல்லாம் கொட்டிட்டா, பாவம் இல்லங்க. அந்த இடம் நல்லபடியா முடிஞ்சிருக்கும். அவங்க அப்படி 1க்கு 2ஆ போட்டு குடுத்தோனே வேணான்ட்டு இருக்காங்க. பாத்தீங்கல்ல?" அப்படிங்கிறாங்க. "ஐயோ! நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே மதி" அப்படிங்கிறாங்க. அப்பதான் மலரும் வருது. மலர் வந்த கையோட எல்லாத்தையும் சொல்லி பேசிக்கிறாங்க. இந்த மாரி ரேவதி போட்ட மெசேஜ நானும் பார்த்தேன்ட்டு. சுரேஷு இது மட்டும் இல்ல சுரேஷு, வர்ற இடத்த பூரா இப்படிதான் எப்படியாவது கண்டுகிட்டு, கல்யாணத்த நிச்சயத்த நிறுத்திர்றாங்க உங்க மாமா அப்படிங்கிறாங்க. ஒண்ணுமே புரியல. அண்ணி அழுகாதீங்க. பார்த்துக்கலாம். கண்டிப்பா உங்க தம்பிக்கு நல்ல பொண்ணா கிடைக்கும். போதுமா? அப்படின்னு சொல்ல, உடனே மதி பாக்குது. நல்ல பொண்ணுன்னா யாரு? எப்படி இருக்கும்? சொல்லுங்க. நல்ல பொண்ணா, நல்ல பொண்ணா கிடைக்கும். அப்போ உங்க தங்கச்சி நல்ல பொண்ணா, கெட்ட பொண்ணா? அப்படிங்கல. ஏய் என்ன நீ பேசுற? என் தங்கச்சி நல்ல பொண்ணு தான். அப்ப நீங்க சொன்ன நல்ல பொண்ணு உங்க தங்கச்சியா இருக்கலாம்ல? என்ன மதி சொல்ற? ஆமாங்க. அவ உயிருக்கு உயிரா விரும்புறா தெரியுமா? அப்படின்னு சொன்னோனே, என்ன சொல்ற? ஆமா. உங்களுக்கு தெரியாது. நடிக்காதீங்க. சரி, அண்ணி உங்க தம்பி ஸ்ருதிய விரும்புறாரா? அப்படிங்கல. அ அது வந்து சொல்லுங்க அண்ணி, சொல்லுங்க. நான் ஒரு வாட்டி கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான்? "இங்க பார்றா, நீ எதுவும் என் நாத்தனார விரும்புறியா?" அப்படின்னு அவன் கேட்டதுக்கு, "இல்லக்கா, அதெல்லாம் இல்லக்கா" அப்படின்னு ஆரம்பத்துல அடிச்சு சொல்றாரு. அப்ப அவ உன்னைய ஸ்ட்ராங்கா லவ் பண்றாளடா! அதுக்கு நான் என்னக்கா பண்ண முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு, "நீ போ! நான்லாம் ஸ்ருதிய லவ் பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு போயிடுறாரு. போயிட்டு அந்த மொபைல் எடுத்து அப்படியே தடவி தடவி குடுத்து, "வித் லவ் மீ என் உயிரு" அப்படின்னு கவிதை எழுதி அந்த புள்ள ஃபோட்டோ வச்சிருக்காங்க. ஃபோன சார்ஜ்ல போட்டு அப்படியே கண்ணி தண்ணிய தொடச்சுட்டு பாத்ரூம்குள்ள போறாரு. மலர் போய் எடுத்து பார்த்தா, எல்லாத்தையும் பார்த்துறாரு. பயங்கரமான ஸ்டில்லு. அந்த வீட்டுக்கு வரப்போ, இல்ல கல்யாணத்துக்கு எடுத்தது, எல்லாத்தையும் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்காரு. "என் எதிர்காலம் நீயா வந்தா, என் இதயமே நல்லா இருக்கும்." அப்படி இப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. அப்படியே பார்த்துட்டு, அப்படி ஒரு மாதிரி ஆகுது. அப்போ இவன் லவ் பண்றானா? ஐயோ! அப்ப சொல்லாம தான் இருக்கானா? அப்படின்ட்டு வெளியில வந்த கையோட கேக்குது. "ஏன்டா அப்படி நீ மறைச்ச?" "என்ன மறைச்சேன்? பாத்ரூம்குள்ள மறைச்சு தானே போனேன்." "டேய்! ஜோக்கு சொல்றியா? இது என்ன?" அப்படின்னு ஃபோன காமிச்சா, "அக்கா குடுக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல." அடிச்சேனே இவன். அப்போ "ஸ்ருதிய நீ லவ் பண்றியா?" "ஆமாக்கா. ஆனா உன் வாழ்க்கையே தரியன தரிக்கல. நான் எப்படிக்கா?" "பாவம்க்கா ஸ்ருதி என் கால கடிச்சு சுத்தி சுத்தி வர்றா. என்ன லவ் பண்றேன்னு. நான் அவள ஒதுக்கி ஒதுக்கி விட்டு வர்றேன்க்கா. ஆனாலும் உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள என்னால அவள மறக்க முடியலன்னு" அழுகுறாங்க கட்டி பிடிச்சுட்டு. "விடுடா, உன் காதல் உண்மையா இருந்து கடவுள் உண்மையா இருந்தா உன் காதல் நிறைவேறும்." அப்படின்ட்டு வந்தத சுரேஷ்கிட்டயும், மதிக்கிட்டயும் சொல்ல, "அப்புறம் என்னங்க? என்ன பண்ண போறீங்க?" அப்படிங்கல. "நான் பேசிக்கிறேன். நான் பேசி என் தங்கச்சிக்கும், உங்க தம்பிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. போதுமா?" அப்படின்னா, "ரொம்ப சந்தோஷம் சுரேஷு" அப்படின்னு மலர் போறாங்க. போனதுக்கப்புறம் கதவ சாத்திட்டு உட்கார்றாங்களா, இங்க மதி அப்படியே ஒரே பாக்குது. "என்ன? என்ன பாக்குற?"
பக்கத்துல வந்து உட்காருது. "என்ன?" அப்படிங்கல கைய புடிக்கிறாங்க. கைய புடிச்சோனே, "என்ன மதி? என்ன பண்ற?" அப்படிங்கிறாரு. கைய புடிச்சு அப்படியே கிட்டக கொண்டாராங்க. தடவி குடுக்குறாங்க. "என்ன? ஏ ஐயோ! ஒரு மாதிரி ஆகுதே." இவ தொட்டோனே, "ஐயய்யோ! புல்லரிக்குதே." அப்படிங்கிறாரு சுரேஷு. அதுக்கப்புறம் டக்குன்னு உம்மான்னு முத்தம் குடுத்துடுறாங்க. பச்சக்குன்னு கையில. கையில தாங்க குடுத்தாங்க. இப்போதைக்கு இப்ப தான் ஆனா போட்டுருக்காங்க. இல்ல புள்ளையார் சொல்லின்னு சொல்லலாம். "எதுக்கு? என்ன?" அப்படின்னு கேட்கையில, "ரொம்ப தேங்க்ஸ்" அப்படிங்கிறாங்க. "எதுக்கு? நீங்க இவ்வளோ நல்லவரா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. காதலுக்கு துணையெல்லாம் நிக்கிறீங்க." என்ன பண்றது? 2 பேரும் உண்மையா லவ் பண்றாங்க. அண்ணியும் பாவம். அதையும் விட அதையும் விட என்ன? என்ன? அப்படிங்கல, "நீ சொல்லிட்ட. உன் ஆசைய நிறைவேத்தணும்ல. நான் நல்ல புருஷன்னு எப்படி நிரூபிக்கிறது?" அப்படிங்கல, "ஓ! அப்ப நீங்க நல்லவன்னு நிரூபிக்கிறதுக்காக நடத்தி வைக்க போறீங்களா? எப்படியா எடுத்து வச்சுக்கோ. நான் பொய் சொல்ல விரும்பல மதி. 2ம் தான் அப்படிங்கிறாங்க. 2ன்னு கூட இல்ல. தங்கச்சி காதல், அண்ணியோட பாசம், பொண்டாட்டியோட லவ்வ ஏத்துக்கிறது. அதானே? அப்படிங்கல, ஆமா அப்படிங்கிறாங்க. அப்படியே கைய விட போறாங்க மதி. ஏன் 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 விடுற? அப்படிங்கிறாரு. அப்புறம் கைய பிடிச்சுக்கிட்டே இருப்பாங்களா என்ன? அப்படின்னு கைய விடுறாங்க. இங்க பாரு என்ட்ட ஒரு ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. என்ன நல்ல பழக்கம்? யாராவது எனக்கு ஒண்ணு குடுத்தாங்கன்னா, நான் அத அப்படியே ஒரு 10 செகண்ட்ல அவங்களுக்கு குடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க. அ என்ன என்ன குடுத்தா அப்படி திருப்பி குடுப்பீங்க? அதுவா? அப்படின்னு மதியோட கைய எடுத்து டக்குன்னு இவரு முத்தம் குடுக்குறாரு. என்ன? அப்படிங்கிறாங்க. ஆமா, நீ குடுத்தீல்ல, அதான் திருப்பி குடுக்குறேன். நான் குடுத்தது நன்றி உணர்வுக்கு. நீ நன்றி உணர்வு குடுத்தம்மா, நான் வந்து கடன் அடைச்சேன். அவ்வளவுதான் அப்படி சொல்ல, உங்கள அப்படின்னு சொல்லி விரட்டுறாங்க. அவரு ஓடுறாரு சுரேஷு. அப்புறம் அப்பா அம்மாட்ட பேசுங்க, மறந்துறாதீங்க. என்ன சொன்னாலும் சரி, அப்படியே வளைஞ்சு குடுத்துட்டு, அப்படியே நிமிர்ந்து நிக்கணும். சரியா? அப்படிங்கிறாங்க. "பார்த்துக்கலாம் மதி" அப்படின்னு சொல்றாங்க. 2 பேரும் சிரிச்சுட்டு படுக்க போறாங்க. அப்பதான் நெனைக்கிறாரு, அப்போ இவகிட்ட நல்லா பேசுறா, நல்லா பேசுறால்ல, நல்லவ தான் அப்படின்னு அவராவே சொல்லிக்க, என்னது நல்லவ தானா? யாரு பார்த்து சொல்றாரு? அப்படிங்கையில பார்க்குறாங்க. ஃபோன்ல கல்யாண ஃபோட்டோ வச்சு பார்த்துட்டு இருக்காரு. ரைட்டு பயப்புள்ள லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. மலர் அக்கா சொன்ன மாரி நல்லவன் தான்டா. நீ கொஞ்சம் நல்லவன் தான் அப்படின்னு நெனைக்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போக வாய்ப்புகள் இருக்கா? இருந்தா நல்லது தான். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்.